நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். நேற்றைய தினம் நம்ம இந்த மார்கழி மாதத்தோடைய ஏற்றம் என்ன, இதோட சிறப்பு என்ன, இந்த மார்கழியில் ஏன் ஆண்டாள் திருப்பாவையை பாடினா, இந்த மார்கழி நோன்பை கோபகன்னிகைகள் எப்படி நோற்றார்கள், எப்படி கிருஷ்ணன் அடைஞ்சா, இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி முதல் நாள் முதல் பாசுரத்தை அனுபவிக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை தாயார் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக தொடங்குறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிறா. திங்கள்ன்ற தமிழ் சொல்லுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். திங்கள்னா மாதம். இது ஒரு மார்கழி மாதம், மதி நிறைந்த நல்ல நாள். மதி நிறைந்தனா மதினா சந்திரன், சந்திரன் நிறைஞ்சிருக்கான். அது ஒரு பௌர்ணமி நாள், அதனால் இது ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறா. பௌர்ணமின்னா நல்ல நாளா அப்படின்னா முழு மதியில் கார்த்தால் அந்த 3-4 மணி பிரம்ம முகூர்த்த வேளையில் வெளிச்சமே இல்லாத அந்த சமயத்தில் அந்த நதிக்கரையோரத்தில் யமுனா தீரத்தில் சிலு சிலு சிலுன்னு காற்று வீச அந்த கண்ணனுடைய முகம் அந்த நில ஒளியில் எத்தனை அழகாக தெரியும். அதை ரசிக்கிறதுக்கு அந்த நில ஒளி அவளுக்கு உதவுறது இல்லையா? அதனால் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு பாடுறா. நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நீராடுறதுக்கு எல்லா தோழிகளையும் அழைக்கிறா. அப்படி கூப்பிடுறச்சே போதுவீர் போதுமினோ அப்படிங்கிறா. இது ஒரு முக்கியமான வார்த்தை இந்த பாசுரத்தில். போதுவீர் போதுமினோ அப்படின்னா என்னென்னா, நீராடுறதுக்கு எல்லாரும் போகிறோம், விருப்பமுள்ள அனைவரும் வாங்கோ அப்படிங்கிறா. வெறும் நீராட்டத்தையா சொல்கிறா அப்படின்னா இல்லை, கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற அந்த தடாகத்தில் விழுந்து குளிக்கிறதுக்கு தான் தோழிகள் எல்லாரையும் கூப்பிடுறா. கிருஷ்ணானுபவத்துக்கு தான் கூப்பிடுறா. அதனால் அந்த கிருஷ்ண பிரேமையில் நம்ம எல்லாரும் தளிக்கலாம், கொண்டாடலாம், வாங்கோன்னு கூப்பிடுறா. போதுவீர் போதுமினோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆசை இருக்கோ எல்லாரும் வாங்கோ. இங்கே எந்த பேதமும் இல்லை. இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. கண்ணன் மேலே யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, கண்ணனை அடையணுங்கிற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிடுறா. அதனால போதுவீர் போதுமினோ. சரணாகதி அப்படிங்கிறத பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா அப்படின்னு ஒரு சமயம் சுவாமி ராமானுஜருக்கு சந்தேகம் வருது. வேதத்தில் சன்னியாசிகளுக்கு தான் மோட்சம்னு சொல்கிறது வேதம். அப்படியெல்லாம் இருக்கான்னு, சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னா பூமியில் பிறக்கிற வேறு யாருக்குமே தகுதி இல்லையா? எல்லாரும் சன்னியாசிகள் ஆயிட முடியாது. அந்தனர் குலத்தில் பிறந்த புருஷா மட்டும்தானே சந்நியாசாசிரமம் ஏற்றுக்க முடியும். அப்படி இருக்க அந்தனர் குலத்தில் இருக்கிற ஸ்திரீகளோ இல்லை மற்ற குலங்களை சேர்ந்தவாளோ அப்போது மோட்சம் அடைய முடியாதா அப்படின்னா, அதுக்கு இந்த 2 வார்த்தைகள் போதுவீர் போதுமினோ அப்படிங்கிறது ராமானுஜருக்கு புரிய வைக்கிறது. ஆண்டாளே சொல்லியிருக்காளே, விருப்பமுள்ள எல்லாருக்கும் பெருமாள் கிடைப்பான், மோட்சம் கொடுப்பான். அதனால் இந்த இடத்துல சந்நியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மேலே நம்ம கொண்ட பொறுப்பை விட்டுடணும். எனக்கு நான் அதிகாரம்னு நம்ம நினைக்காம நம்மளையே பெருமாள்கிட்ட ஒப்படைச்சோம்னா அதுதான் சந்நியாசம். சந்நியாசம் அப்படின்ற வார்த்தையை பிரித்தோம்னா நன்னா சமர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். எதை நன்னா சமர்ப்பிக்கணும்? நான்கிற எண்ணத்தை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சிடணும். அப்படி சமர்ப்பிக்கிற எல்லாரையும் பெருமாள் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போவான். அதனால் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படிங்கிறா. நேரிழையீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்களே அப்படிங்கிறா. என்ன அழகான ஆபரணங்கள் அப்படின்னா, கண்ணன் தான் இவாளுக்கு அழகு. இவாளுடைய அழகான ஆபரணமே கண்ணன் தான். கண்ணன் இருந்தான்னா இவள் அழகாக தெரியவா. பெண்கள் எப்பவும் நகை சாத்திக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா, தங்களை அழகாக காட்டிக்கிறதுக்கு. கோபிகைகளுக்கும் ஆண்டாளுக்கும் ஆண்டாளோட தோழிகளுக்கும் எது அழகு அப்படின்னா, கண்ணன் அவள் கூட இருந்தால் தான் அது அழகு அவளுக்கு. அவளை அழகாக காட்டக்கூடியவன் கண்ணன். அதனால் நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. இந்த ஆயர்பாடியில் செல்வமானது பொங்கி ததும்பி வழியறது. என்ன செல்வம் அப்படின்னா, கண்ணனுடைய கல்யாண குணங்கள்ங்கிற செல்வம் பொங்கி வழியறது. இந்த பெருமாள் அடையிறதுக்கு எவ்வளவோ ஞானிகள் யோகிகள்னு தவம் இருக்கா. ஆனால் ஆயர்பாடியில் ரொம்ப சகஜமாக அவ்வளோ சௌலபியத்தோட பெருமாள் எல்லாருக்கும் கிடைச்சார். எல்லாரும் பெருமாளை இவன் பகவான், இவன் பிரம்மஸ்வரூபம்னு தனியாக ஒதுக்கி வச்செல்லாம் பார்க்கல. தங்களுள்ள ஒருத்தராக அவனை நினச்சிண்டா. அவன் மேலே அவளுக்கு இருந்தது எல்லாமே ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், எதையுமே எதிர்பாராத பக்தி, கண்ணன் மேலே காதல். அதனால் அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும்னா எல்லாருமே பூலோகத்தில் இருக்கிற ஆயர்பாடிக்கல்லவோ வரணும். அப்பேற்பட்ட சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள்.
இப்பேற்பட்ட கண்ணனை உங்கள் குலத்தில் வந்து அந்த கண்ணனே பிறந்திருக்கானே, நீங்கள் அல்லவோ செல்வச் சிறுமீர்கள், நீங்கள் எல்லாருமே கண்ணன்கிற பெரிய செல்வத்தை உங்களிடத்தே கொண்டவர்கள், அதனால் செல்வச் சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறா. கூர்மையான தீட்டப்பட்ட வேலாயுதத்தை கையில் வச்சுருக்கிற நந்தகோபருடைய குமரன். எதனால் நந்தகோபர் கையில் வேலாயுதம் இருக்குது, தீட்டப்பட்ட அந்த வேலை எதுக்கு அவர் வச்சுருக்கார் அப்படின்னா, பரமசாது, எந்த ஒரு ஈரம்புக்குமே வந்து தீங்கு நினைக்காதவர் தான் நந்தகோபர். அதெல்லாமே கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுது. இவனுக்கு வர ஆபத்தெல்லாம் நந்தகோபர் பார்க்குறார். பூத்தனை வரா, சக்கரமாக ஒரு அசுரன் வரான், காற்றாக அசுரன் வரான், மலைப்பாம்பா வரான், கொக்கா வரான். இதெல்லாம் பார்த்து பார்த்து இவருக்கு பயம் வருது. இந்த கண்ணனுக்கு எந்த ரூபத்தில் வேணால் ஆபத்து வருது அப்படின்னு எந்நேரமும் தயாராக இருக்கணும்னு கையில் வேலோடையே இருக்கார், தீட்டப்பட்ட கூர்மையான வேலோட. நந்தகோபன் குமரன் அப்படிங்கிறா ஆண்டாள். குமரன்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பாவுக்கு அடங்கின பிள்ளைக்கு தான் குமரன்னு பெயர். கண்ணன் அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையாட்டமாக நடிக்கிறான். என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் அப்பா கிட்ட யாராவது வந்து சொல்கிற சமயத்தில் இல்லைப்பா நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு நன்னா நடிப்பான் கண்ணன். அதனால் அப்பா கிட்ட இவன் அடங்கி இருக்கக்கூடிய குமரன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அழகான கண்களை கொண்ட யசோதை. கண்கள் எப்படி இவளுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து அழகாக இல்லை, கண்ணன் பிறந்தப்புறம் அழகாக ஆயிடுத்து. அந்த கண்ணனை பார்த்து 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 அவனோட அழகு இவள் கண்களில் ஒட்டின்றது. நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம் இல்லையா? ஆண்டாள் கிருஷ்ண கதையாக கேட்டா கண்ணனையே அடையணும்னு ஆசைப்பட்டா. யசோதை கண்ணனையே பார்த்துட்டு இருந்தா. அந்த அழகு அவள் கண்கள்லையும் ஒட்டின்றது. அதனால தான் நம்மளை பெரியவா சொல்கிறா, நல்லதையே கேளுங்கோ, நல்லதையே பாருங்கோ, நல்லதையே பேசுங்கோன்னு. என்ன சொல்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, என்ன கேட்குறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம். அந்த மாதிரி ஏறார்ந்த கண்ணி யசோதையின் இளம் சிங்கம். இவன் குட்டி சிங்கம். அம்மா கிட்ட குறும்புத்தனத்தை காட்டுவான், அப்பாட்ட அடங்கின பிள்ளையாட்டம் நடிப்பான். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா? அம்மானா எல்லா குழந்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இந்த அம்மாட்ட தன்னுடைய வாலுத்தனத்தை எல்லாம் காட்டுவான் கண்ணன். அதனால் குட்டி சிங்கம், இளம் சிங்கம்னு சொல்கிறா ஆண்டாள். இங்கேயும் அவளுடைய தமிழோட அழகு பார்க்கணும். மூத்த சிங்கம்னு சொல்லலை, வயது முதிர்ந்த சிங்கம்னு சொல்லலை, இளம் சிங்கம், சின்ன சிங்க குட்டி அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஒரு வரியில் தான் சொல்லியிருக்கா செல்வ சிறுமியர்கள்னு. இந்த நோன்பு நோக்கிறது எல்லாமே சின்ன பெண்கள். அப்படி இருக்க சின்ன பெண்களோட ஒருத்தரை கூட சேர்க்கணும் அப்படின்னா பெரிய வயசான சிங்கத்தை சேர்க்க முடியாது இல்லையா? குட்டி கண்ணனை தான் குட்டி பெண்களோட சேர்க்க முடியும். அதனால் இளம் சிங்கம் அப்படிங்கிறா. கார்மேனி செங்கண் அப்படிங்கிறா. கருத்த தேகம். எப்படி மேகம் கருத்தாக மழை பொழியுமோ, பகவானோட தேகம் கருக்க கருக்க கருணமழை பொழியும். கார்மேனி செங்கண், செவ்வரியோடிய அழகான தாமரை மலரை ஒத்த கண்கள் அவனுக்கு. அந்த கண்கள் ஏன் செவந்திருக்கு? கோவத்திலையா? இல்லை, காருண்யத்தில், நம்ம மேலே அவன் கொண்ட கருணையில் அவன் கண்கள் செவந்திருக்கு. கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். இவனுடைய முகமானது ஒரு தடவை சந்திரனாட்டம் இருக்குது, ஒரு தடவை சூரியனாட்டம் இருக்குது. ஒரு சமயம் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியை வாரி வழங்கிறது, ஒரு சமயம் சூரியன் மாதிரி தகிக்கிறது. யாரை தகிப்பான், யாரை சந்திரன் மாதிரி குளிர்விப்பான் அப்படின்னா, தன் பக்தர்களுக்கு இவன் சந்திரனை போல குளிர்ச்சியை வாரி வழங்குவான். துஷ்டர்களுக்கு சூரியனை மாதிரி வெப்பத்தை அப்படியே அவ மேலே கொட்டி தகிப்பான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நரசிம்ம அவதாரம். ஹிரண்ய கசிபுவை மடியில் போட்டு பிளக்கிறார் அவன் வயத்தை. அவர் கண்ணையும் முகத்துலேயும் அவ்வளோ கோபம் தெரியறது. அந்த கண்ணோடையே அந்த பக்கம் பிரகலாதனை பார்க்கறச்சே அவர் கண்ணில் ஒரு அம்மா கிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யமும் கருணையும் தெரியறது. அதே நரசிம்மமூர்த்தி தான், ஒரே பெருமாள் தான். ஹிரண்ய கசிபு கிட்ட ஒரு மாதிரி, குழந்தை பிரகலாதன் கிட்ட வேற மாதிரி. அதுதான் அவருடைய ஒரு பெரிய சிறப்பு. கதிர் மதியம் போல் முகத்தான், அப்பேற்பட்ட முகத்தை கொண்ட அந்த பெருமாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறா. 2 ஏகாரம் போடுறா இந்த இடத்துல ஆண்டாள். அந்த கண்ணன் இருக்கானே அவன்தான் நாராயணன், அவன்தான் இவன் நாராயணனே, இவன்தான் நமக்கு பறை தருவான், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு முதல் பாசுரத்திலேயே ஆணி அடித்தா மாதிரி இங்கே சொல்கிறா. இவனை பிடிச்சிக்கோங்கோ தோழிகளே, நமக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு தாயார் தோழிகளுக்கு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்கிறா. பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாரோர் நம்மை புகழும் வண்ணம் நன்னா ஆழ்ந்து இந்த நோன்பை நாம் நோற்போமாக அப்படிங்கிறா. பாரோர் எதுக்கு புகழணும் அப்படின்னா, நேற்றைய தினமே பார்த்தோம், மழையை வேண்டி தான் கோபிகைகள் இந்த நோன்பு இருந்தா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் மழை வந்துடுத்து அப்படின்னா இவன் என்ன சொல்வா, விரதம் நன்னா நடந்து முடிஞ்சுடுத்து,
இவா ஸ்ரத்தையாக விரதத்தை மேற்கொண்டிருக்கா, அதனால் மழை வந்துடுத்துன்னு. அதனால் அந்த பாரோர் புகழட்டும் நம்மளை. பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நன்னா ஆழ்ந்து இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிப்போம். ஆனால் இவாளுடைய குறிக்கோள் என்ன? கண்ணனை அடையிறது தான், வேறு எதுவும் இல்லை. இந்த பாசுரத்தில் தாயார் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ட்டா. இந்த பெருமாள் திருவடியை எல்லாரும் பற்றி கொள்ளுங்கள், மோக்ஷம் நிச்சயம் அப்படிங்கிறா. அப்போது இந்த பாசுரத்தோட தொடர்பு கொண்ட ஒரு அவதாரம் எது அப்படின்னா அது வராக அவதாரம். வராக அவதாரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத அந்த கதை முடியறச்சே நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த வராக அவதாரம் தொடங்கிறதுக்கு முன்னே சிருஷ்டியிலேருந்து நம்ம இந்த கதையை பார்க்கணும். முன்னொரு சமயம் பெருமாள் ஆழ்ந்த நித்ரையில் இருக்கார். அப்போது 14 லோகங்களும் பிரளய ஜலத்தால் சூழப்பட்டிருக்கு. பிரளய ஜலம் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடல் கிடையாது. பிரளய ஜலம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கடல். 14 லோகங்களையும் முழுகடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரியதான ஒரு கடல் அது. அந்த பிரளய ஜலத்தில் 14 லோகங்களும் முழுகியிருக்கு. எஞ்சி இருக்கிற ஒரே ஒருத்தன் பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான். அந்த பெருமாளினுடைய நாபியிலேருந்து ஒரு தண்டானது வளர்ந்து மேல் நோக்கி போகிறது. அந்த தண்டின் நுனியில் ஒரு தாமரை மொட்டு. அந்த மொட்டு மலர அந்த மலர்ந்த தாமரைக்குள்ளேருந்து பிரம்மா தோன்றினார். இந்த பிரம்மா சுற்றி முற்றி பார்க்குறார். எல்லாம் ஜலம், எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம மட்டும் எப்படி வந்தோம்? யாருமே இல்லையே, சுற்றி எல்லா பக்கமும் ஜலம் சூழ்ந்திருக்கு, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. கண்ணை மூடி பெருமாளை நினச்சி தியானம் பண்ணுறார், என்னை தோற்றுவித்தது யார் அப்படின்னு. அப்போது பெருமாளே பிரம்மாவின் முன் தரிசனம் கொடுத்து இனி நீ சிருஷ்டியை துவங்குவாயாகன்னு கட்டளையிடுறார். அப்போது ஆரம்பித்தது தான் சிருஷ்டி. தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள், தேவர்கள்னு எல்லாத்தையும் பிரம்மா இனிமே தான் சிருஷ்டி பண்ண போகிறார். அப்படி இருக்குது. அந்த பிரம்மா கிட்டேருந்து முதல்ல தோன்றியவர்கள் யார் அப்படின்னா பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர்களான சனகாதி முனிவர்கள். யார் இந்த சனகாதி முனிவர்கள் அப்படின்னா அவ 4 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். 4 பேரும் ரொம்ப சின்னவாளாட்டம் இருப்பா, பார்க்கறதுக்கு குட்டியாக இருப்பா. மிகப்பெரிய ஹரிபக்தர்கள். பெருமாள் மேலே அளவு கடந்த பக்தி அவளுக்கு. அந்த பக்தியின் காரணமாக வைகுண்ட லோகத்துக்கே போகிறா பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு. அப்போது ஜெய விஜயர்களால் தடுக்கப்படுறா. ஜெய விஜயர்கள் இவாளை அவமானப்படுத்தினதுனால ஜெய விஜயர்களுக்கு சாபம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 3 ஜென்மா ஜெய விஜயர்கள் பூமியில் வந்து பிறக்கணும்னு இவாளுக்கு சாபமாகிறது. துஷ்டர்களாக பிறக்கணும், பெருமாளின் கையாலேயே இவாளுக்கு மரணம் ஏற்படணும். 3 ஜென்மா முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வைகுண்டத்துக்கே ஜெய விஜயர்கள் திரும்பிடலான்னு சாப விமோசனமும் கிடைக்கிறது. அதில் இந்த ஜெய விஜயர்களுடைய முதல் ஜென்மா தான் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அந்த பிறவி. இப்படி இந்த ஜெய விஜயாளுக்கு சாபம் கிடைச்சது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் மகர்லோகம்னு ஒரு லோகம் இருக்குது. இந்த மகர்லோகத்தில் என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோகங்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். 14 லோகங்கள்னு எப்பவுமே எல்லா இடத்துலையும் பாட்டிலெல்லாம் கூட வரும். அது என்ன 7 லோகங்கள் அப்படின்னா, பூமிங்கிறது ஒரு லோகம், பூமிக்கு மேலே ஒரு 6 லோகங்கள் இருக்குது, பூமிக்கு கீழே ஒரு 7 லோகங்கள் இருக்குது. பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய 6 லோகங்கள் என்ன அப்படின்னா, பூமி தான் பூஹு, பூஹு, புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்தியம். இது மேலே இருக்கக்கூடிய 7 லோகங்கள். பூமிக்கு கீழே என்னென்ன லோகங்கள் இருக்குது அப்படின்னா அதல, விதல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தாள. இப்படி பூமிக்கு மேலே 6 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள், மொத்தமாக சேர்த்தா 14 லோகங்கள். அதில் ஒரு லோகமான மகர்லோகம். அந்த மகர்லோகத்தில் பிரம்மாவின் சிருஷ்டி மூலமாக வந்த பிரஜாபதி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் கஷ்யப்பர். இந்த கஷ்யப்பர் திதி தேவிங்கிறவளோட இல்வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார். அந்த திதிக்கு ஒரு நாள் தோன்றுறது, இப்போவே இந்த க்ஷணமே ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறா. கஷ்யப்பர் அப்போ தான் சந்தியா வேளை பூஜையில் இருக்கார், பிரணவ ஜபத்தில் இருக்கார். அது சந்தியா வேளை மட்டும் இல்லை, சாயங்காலம் மட்டும் இல்லை, பிரதோஷ காலமும் கூட. திதி நேராக வந்து தன்னுடைய ஆசையை கஷ்யப்பர்கிட்ட சொல்கிறா, எனக்கு இப்போவே நீங்கள் குழந்தை ஒன்றுத்தை அனுகிரகிக்கணும் அப்படின்னு. அப்போது அதுக்கு கஷ்யப்பர் சொல்கிறார், எதுக்குமே நேரங்காலம்னு ஒன்று இல்லையா, இது சந்தியா பொழுது, அதுவும் பிரதோஷ காலம். இப்போ கொஞ்ச நாளில் சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களோட வலம் வர போகிறார். இப்போ போய் இந்த மாதிரி ஆசையெல்லாம் சொல்கிறியே, இதுக்கான சமயம் அது அல்ல, அது அதுக்குன்னு நேரங்காலம் இருக்குது, அது அப்பப்போ தான் நடக்கணும் அப்படிங்கிறார். அவள் கேட்கவே இல்லை. அப்போது கஷ்யப்பருக்கு தோன்றது, இதுதான் சொல்கிறது விநாசகாலை விபரீத புத்தின்னு. அதனால் அவளோட எண்ணம் இப்படி தான் இருக்குது, விதி இதுதான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கஷ்யப்பரும் அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணுறார். அது பண்ணிவிட்டு இவர் ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் தன்னுடைய பிரணவ ஜபத்தை வந்து தொடங்குறார்.
அப்போது திதி தேவிக்கு தோன்றுறது, தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கணவர் எப்படியும் குழந்தை வரம் கொடுக்குறேன்னு சொன்னார், அதுக்கான கால நேரம் இருக்குது, அது அப்புறம்னு சொன்னார், நம்ம ஏன் இப்போவேன்னு இப்படி அடம் பிடிச்சி இப்படி ஒரு பாவத்தை சம்பாரிச்சுட்டோன்னு அவளுக்கு அப்புறமா தோன்றுறது. கஷ்யபர்கிட்ட வந்து சொல்கிறா, என்னை மன்னிச்சுடுங்கோ சுவாமி, தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஆனது ஆயிடுத்து, த டேமேஜ் இஸ் டன் அப்படிங்கிறார் அவர். என்னென்னா நடந்து முடிஞ்சிடுத்து, இனிமேல் இதை எதையும் நம்ம மாற்ற முடியாது. இதன் பயன் எப்படி தெரியுமா இருக்க போகிறது, உன் கர்ப்பத்தில் ஜனிக்க போகிற பிள்ளைகள் ரெட்ட பிள்ளைகளாக இருப்பா, ட்வின்ஸ். அவளை கண்டு இந்த பூமியே நடுங்க போகிறது, மிகப்பெரிய துஷ்டர்களாக இருக்க போகிறா, ஹரிபக்தர்கள் எல்லாரையும் ஹிம்சிக்க போகிறா, பூமியையே சித்திரவதை பண்ண போகிறா, எல்லா லோகங்களும் இவாளை பார்த்து நடுங்க போகிறது, அப்பேற்பட்ட 2 பேர் உன்னுடைய கர்ப்பத்திலேருந்து ஜனிக்க போகிறா அப்படிங்கிறார். திதிக்கு தலையில் இடி விழுந்தா மாதிரி இருக்குது, இப்பேற்பட்ட சாபமாக எனக்கு அப்படிங்கிறா. என்ன பண்ணுறது, நான் அத்தனை வாட்டி உனக்கு எடுத்து சொன்னனே, அதற்கான சமயம் இது இல்லைன்னு சொன்னனே, நீ கேட்கலையே, சாஸ்திர விரோதமாக பண்ணிட்டே, என்ன பண்ண முடியுங்கிறார் கஷ்யப்பர். அப்போது கஷ்யப்பரே இதுக்கு ஒரு சமாதானமும் சொல்கிறார். என்னதான் உன் பிள்ளைகள் 2 பேரும் துஷ்டர்களாக இருந்தாலும் உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அதாவது உனக்கு ஒரு பேரன். அந்த பேரனை எல்லா லோகங்களும் கொண்டாடும், பாகவதோத்தமனாக இருப்பான், மிகச்சிறந்த ஹரிபக்தனாக அந்த பிள்ளை இருப்பான், உலகமே அவனை கொண்டாட போகிறது. பிள்ளைகள் மோசமாக பிறந்தாலும் உன் பேரன் அப்படிப்பட்ட உத்தமனாக பிறப்பான்னு கஷ்யப்பர் சொல்கிறார். கஷ்யப்பர் இங்கே யாரை சொல்கிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கோம், பிரகலாதனை தான் இங்கே சொல்கிறார். இப்படி திதிக்கு இப்படி ஒரு சாபம். அடுத்து அவள் கர்ப்பம் தரித்தாள், 100 ஆண்டு காலம் கர்ப்பவதியாக இருக்கா, 100 வருஷம் அந்த கருவை சுமக்கிறாவோ. 100 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹிரண்யகசிப்புவும் ஹிரண்யாட்சனும் பிறக்கிறா. ஹிரண்யாட்சன் பிறந்த உடனேவே கையில் ஒரு கதையை எடுத்துட்டு எல்லா லோகத்தையும் நான் வெல்ல போகிறேன், எல்லாரையும் எனக்கு அடிமையாக்க போகிறேன், எல்லாரையும் ஹிம்சிக்க போகிறேன், பிரம்மன் படைச்ச அத்தனை பேரையும் தொந்தரவு பண்ண போகிறேன்னு கிளம்புறான். இப்படி இருக்க பூமியை தேடுறான். பூமின்னு ஒன்று இருக்குமே, அந்த பூமி எங்கே அப்படின்னு தேடின்னு இருக்கான். பூமிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, பூமியானவள் பூமி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் பூமி இல்லை, கீழே ரசாதள லோகம் லெவலில் பூமாதேவி இருக்கா. பூமாதேவி மேலே இருக்கணும், பூமிக்கு மேலே 6 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள்னு பார்த்தோம். அதில் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகமான ரசாதள லோகத்தில் எங்கேயோ இருக்கா பூமி. எப்படி அங்கே போனா பூமாதேவி அப்படின்னா, இந்த பிரளய ஜலத்தில் அழுந்தி அவள் கீழே போயிட்டா. ஹிரண்யாட்சன் பார்த்தான், இவள் ரசாதள லோகத்தோட அந்த இடத்துக்கிட்ட இருக்கா, இந்த பூமாதேவியை அங்கேயே அழுத்திடணும் அப்படின்னு நினச்சான். ஏன்னா ரசாதள லோகமானது இந்த அசுரர்களுடைய லோகம், அவள் அங்கே தான் இருப்பாள். அந்த இடத்துலேயே பூமியை வச்சுட்டோன்னா பூமியானது மனுஷாளுக்கு கிடைக்காது, நமக்கே சொந்தமாக இருக்கும் அப்படின்றது அவனுடைய திட்டம். அங்கேயே பூமாதேவியை இருக்கும்படி வச்சுட்டான். இது ஒரு பக்கம் நடக்க, பிரம்மா அந்த பக்கம் சிருஷ்டியை துவங்க போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சிருஷ்டிச்சுன்னு இருக்கார் ஒன்னொன்னுத்தியா. இப்போது பூமியில் முதல்ல ஆணையும் பெண்ணையும் உருவாக்கலாம், சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு ஸ்வாயம்புவ மனு சதரூபா அப்படிங்கிற 2 பேரை, ஸ்வாயம்புவ மனுவையும் சதரூபாங்கிறவளையும் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார். இவா 2 பேர் தான் பூமியில் தோன்றிய முதல் ஆண் மற்றும் பெண். அந்த பெருமை இவாளை தான் சேரும். பூமியில் பிறந்த முதல் ஆண் யார் பெண் யார் அப்படின்னா ஸ்வாயம்புவ மனுவும் சதரூபாவும் தான். அந்த ஸ்வாயம்புவ மனு கிட்ட பிரம்மா சொல்கிறார், மனு, உன்னை நான் பிறக்க வச்சுருக்கேன், உன்னை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், எதுக்கு அப்படின்னா நீ பூமிக்கு போ, சதரூபையோட போ, சத்தான பிள்ளைகளை ஈன்றெடுப்பாயாக, தர்மத்தை பூமியில் நிலைநாட்டணும், நல்லதெல்லாம் பூமியில் நடக்கணும், பக்தியை போதிக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அடிக்கின்றே போகிறார். அப்படி இருக்க மனு சொல்கிறார், அப்பா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்குறேன், எல்லாத்தையும் கட்டாயம் கடைபிடிக்கிறேன், ஆனால் பூமின்னு சொல்கிறேளே, அந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். அப்போதான் பிரம்மாவுக்கு உரைக்கிறது, பூமிங்கிறது பூமி இருக்க வேண்டிய இடத்துலையே இல்லையே அப்படிங்கிறதே அவர் அப்போ தான் யோசிக்கிறார். ஓ, பூமியானவள் ரசாதள லோகத்தோடைய அந்த இடத்துக்கிட்ட இருக்காளே அப்படின்னு அவருக்கு தெரிய வர, உடனே கண்ணை மூடி பெருமாளை தியானம் பண்ணுறார். அந்த பூமாதேவியை நீதான் பகவானே மீட்டெடுக்கணும் அப்படின்னு. அப்போது அவருடைய நாசி துவாரம், மூக்கினுடைய ஓட்டை, அந்த நுனி, அதன் வழியாக ஒரு சின்ன பன்றிக்குட்டி வெளியில் வந்து குதிக்கிறது. அந்த பன்றிக்குட்டியானது ஒரு கட்டவரல் அளவுக்கு தான் இருக்குது. அவ்வளோ சின்னதாக இருந்த அந்த பன்றிக்குட்டி கிடுகிடுன்னு ஒரு காட்டு யானை மாதிரி பெருசாக வளருது. அடுத்த நொடியிலேயே ஒரு பெரிய மலை அளவுக்கு அந்த பன்றிக்குட்டி பெருசாக வளர்ந்துடுது. இதை பார்த்த பிரம்மா உடனே புரிஞ்சுனுட்டார், இது ஸ்ரீமன் நாராயணன் தான், இது அவனுடைய வராக அவதாரம் அப்படின்னு பிரம்மா பார்க்குறார். சுற்றி இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடுறா பெருமாளை, ஜெய ஜெய ஜெயான்னு ஜெயகோஷம் எழுப்புறா. இந்த பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா,
யக்ஞ வராகமூர்த்தியாக இருக்காராம் பெருமாள். அது என்ன யக்ஞ வராகமூர்த்தி அப்படின்னா, இந்த பெருமாளுடைய திருமேனி பூரா யாகமயமாக இருக்குது, வேள்வியாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இந்த பெருமாளுடைய 4 திருவடியுமே 4 வேதங்கள். யாகத்தில் யாகம் பண்ணுறச்சே ஒரு மரத்தூண் நட்டு வைப்பா. அதுக்கு பேர் யூபஸ்தம்பம்னு பேர். இவரோட கோரை பற்கள் தான் அந்த யூபஸ்தம்பம். இவருடைய மற்ற பற்கள் எல்லாமே யாகங்கள். பெருமாளுடைய ரோமகூபங்கள் அத்தனையும் தர்பை புல் யாகத்தில் பயன்படுத்துவா இல்லையா, தர்பை. அவரோட ரோமகூபங்களே தர்பையாக இருக்குது. பெருமாளுடைய திருமேனி அந்த தோல் அதுவே காயத்ரி மந்திரமாக இருக்குது. இவருடைய ஒரு கண் பகலாகவும் இன்னொரு கண் இரவாகவும் இருக்குது. யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய கரண்டி மற்றும் பாத்திரங்கள் எல்லாமே அவருடைய அங்கத்திலேயே இருக்குது, அவர் தேகத்திலேயே இருக்குது. இப்படி பெருமாள் யாகமே வடிவா, வேள்வியே வடிவாக ஒரு அவதாரம் எடுத்தார். இது எதுக்காக, ஏன் ஒரு யக்ஞ வராகமாக அவர் மாறினார் அப்படின்னா, ஒரு தத்துவத்தை பெருமாள் நம்மளுக்கு உணர்த்துறதுக்கு தான். ஏன்னா இந்த பெருமாள் இப்போ பிரளய ஜலத்துக்குள்ளே போய் பூமாதேவி அல்லவோ மீட்டெடுக்க போகிறார். இந்த பூமியை நிலைநிறுத்தக்கூடியது யாகங்கள் தான், வேள்விகள் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த யக்ஞ வராக ரூபம். அப்பேற்பட்ட அந்த வராகமூர்த்தி பூமாதேவியை காப்பாற்றுறதுக்கு கிளம்பிட்டார். அந்த பிரளய ஜலத்தை கிழிச்சுட்டு போகிறார். இப்போ அவர் இருக்கிறது சத்தியலோகத்தில், மேலே இருக்கக்கூடிய லோகம் தான் சத்தியலோகம். அங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய ரசாதல லோகத்துக்கு போகணும். அந்த ஜலத்தை அப்படி கிழிச்சுட்டு போகிறார். எதுக்காக இந்த வராக அவதாரம் எடுத்தார் பெருமாள் அப்படின்னா, ஒரு பன்றியானது தன் கோரை பற்களால், காட்டுப்பன்றின்னு சொல்லக்கூடிய அந்த பன்றிக்கு 2 கோரை பற்கள் இருக்கும் இல்லையா, அந்த கோரை பற்களால் அந்த பூமியை தோண்டி 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 கீழே இருக்கிற கோரை கிழங்குகளெல்லாம் நெம்பி மேலே எடுத்துடும். அதனால் பெருமாள் பூமியை கீழேந்து மேலே எடுத்துட்டு வரணுமாச்சே, அதுக்காக இப்படி ஒரு வராக ரூபத்தை எடுத்துட்டார். ஜலத்தை கிழித்து கொண்டு கீழே போனார். பூமாதேவியை பார்த்துட்டார். அப்படியே அந்த பூமாதேவியை தன்னுடைய 2 கோரை பற்கள்லையும் தாங்கி பிடிச்சார், மேலே கிளம்பினார். இது இங்கே ஒரு புறம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஹிரண்யாக்ஷன் இது எதுவுமே தெரியாமல் அவனுக்கு யாரோடையாவது சண்டை போட்டே ஆகணும், யாராவது ஒருத்தரை சண்டைக்கு இழுக்கணும். வருண பகவான்கிட்ட சண்டைக்கு போயிருக்கான், என் கூட சண்டை போடவா அப்படின்னு. இதுதான் அவனோட வேலை. அப்போ வருணன் சொல்கிறார், இங்கே பாருப்பா, உன் கூட சண்டை போடுறதுக்கெலாம் எனக்கு சக்தி இல்லை. உன்னோட சண்டை போடுறதுக்கு சக்தி வாய்ந்த ஒரே ஒருத்தர் பகவான் நாராயணன் தான். நீ நாராயணன்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறார். இவன் அப்போ தான் கேட்குறான், நாராயணன்னா யார் அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு. இப்படி மாறி மாறி பேசின்னு இருக்கிறச்சேவே அங்கே நாரதர் வரார். நாராயண துவனி எங்கே கேட்டாலும், அந்த சப்தம் எங்கே கேட்டாலும் அந்த இடத்துல நாரதர் வந்துருவார் இல்லையா. அவர் கேட்குறார், என்ன இங்கே ஏதோ நாராயணன் சொல்கிறேல, என்னது அப்படின்னு கேட்குறார். அப்போ ஹிரண்யாக்ஷன் கேட்குறான், நாராயணனாமே அவர் எங்கே இருப்பார், உனக்கு விஷயமே தெரியாதா? நீ யாரை சிறைப்படுத்தி வைக்கணும்னு நினச்சியோ ரசாதல லோகத்தில், அந்த பூமாதேவியை மீட்டு கொண்டு இப்போ போயின்னு இருக்கார் பெருமாள் அப்படிங்கிறார். ஓடுறான் ஹிரண்யாக்ஷன், இப்போ போய் பெருமாளை தடுக்கணும் அப்படின்னு. வேகமாக ஓடி வந்தால் யாருக்குமே காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி. அந்த காட்சியை பார்க்குறான். நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட என் தாய் அப்படின்னு பாடுறார் நம்மாழ்வார். அப்படியே ஒரு நீல மலையானது 2 பிறைச்சந்திரனை கொண்ட ஒரு நீல மலை மாதிரி இருக்குது அந்த பெருமாளை பார்க்குறதுக்கு. அப்பேற்பட்ட பெரிய திருமேனி, 2 பிறைச்சந்திரனை போன்ற அந்த 2 கோரை பற்கள், அந்த கோரை பற்கள் நுனியில் ஒரு கோரை கிழங்கு ஒட்டின்னு இருக்க மாதிரி பூமாதேவியானவள் ஒட்டின்னு இருக்கா. அப்பேற்பட்ட அழகான காட்சி. கண்களை மூடி கற்பனை பண்ணி பார்த்தா என்ன அழகாக இருக்கும். பெருமாள் அந்த ஜலத்துக்குள்ளேருந்து வரார். அப்பேற்பட்ட பெரிய கம்பீரமான வராக திருமேனி, அதில் 2 கோரைப்பற்கள், வெள்ளை வெளியேர்னு சந்திரனை போல, பிறைச்சந்திரனை போன்ற அந்த கோரைப்பற்கள், அதன் நுனியில் கருணையே வடிவான அந்த பூமி பிராட்டி. அப்படியே மேலே பெருமாள் அவளை எழுப்பிண்டு வரார். பின்னாடியே துரத்திண்டு போகிறான் ஹிரண்யாட்சன். நில்லு 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 நில்லுன்றான். பெருமாள் நிற்கவே இல்லை, போயிட்டே இருக்கார். நேராக வந்தார். பூமி எந்த லோகத்தில் இருக்கணுமோ அந்த இடத்துல பூமியை நிலைநிறுத்தினார். அதுக்கப்புறமா தான் ஹிரண்யாட்சனோட சண்டைக்கு போகிறார் பெருமாள். யுத்தம் புரிய போகிறார். தாயாரை வச்சுண்டு யுத்தம் பண்ணினாக்க அந்த அதிர்வெல்லாம் தாயாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. தாயார் மேலே அவருக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பரிவு. அவள் இருக்க வேண்டிய இடத்துல நிலைநிறுத்திட்டு இந்த ஹிரண்யாட்சனோட சண்டைக்கு போகிறார். அப்போது ஹிரண்யாக்ஷன் ஒரு ஆயுதத்தை கொண்டு அவரை தாக்குறான். முதல்ல கதையை கொண்டு தாக்க வரான். பெருமாள் அந்த கதையை தன்னுடைய திருவடியாலேயே உதச்சி கீழே தள்ளிவிடுறார். அடுத்து சூலத்தை கொண்டு குத்த வரான். அப்போது தனது சக்கராயுதத்தை கொண்டு அந்த சூலத்தையும் தூளாக நொறுக்கிவிடுறார். இப்படி இருக்க கடைசியாக பெருமாள் என்ன பண்ணார்னா, தன் கை விரல்களை மடக்கி அவன் காதுக்கு பின்புறத்தில் ஓங்கி குத்தினார். அப்படியே நிலை கொலந்து கீழே விழுந்தான் ஹிரண்யாக்ஷன்.
அவன் முன்ன அந்த வராகமூர்த்தியானவர் சங்கம் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையிலன்னு ஏந்திண்டு காட்சி கொடுக்குறார். எந்த ஒரு காட்சி தனது அந்திம காலத்தில் காண கிடைக்காதான்னு எல்லாரும் ஏங்குவாளோ அப்பேற்பட்ட காட்சி ஹிரண்யாக்ஷனுக்கு கிடச்சிது. என்ன ஒரு பாகியம் அவனுக்கு! இறக்கும் தருவாயில் பெருமாளை பார்த்து கொண்டே அவன் கண்கள் மூடினான். இப்படி பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்ணார். இதுக்கு அப்புறமா தான் பெருமாள் பூமாதேவிக்கு வராக புராணத்தின்படி வராக சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார். சரணாகதியை பற்றி சொல்கிறார். இளம் வயசுலேயே நீங்கள் என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா இறக்கும் தருவாயில் உங்களால் ஒரு வேளை என்ன நினைக்க முடியலன்னா உங்களுக்காக உங்களை நான் நினச்சிப்பேன்னு பெருமாள் சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த பெருமாளை நம்ம சம்பிரதாயத்தில் ஞானப்பிரான்னு கொண்டாடுவோம். நம்மாழ்வார் கொண்டாடுறார் ஞானப்பிரான் ஞானப்பிரான்னு. ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா சரணாகதியை பற்றி அத்தனை அழகாக சொன்னவர் இந்த வராக சுவாமி தானே. பூமாதேவிக்கு உபதேசம் பண்ணி பூமாதேவிக்கு ஒரு கட்டளையும் இட்டார் பெருமாள். என்னென்னா, நீயே பூமியில் அவதாரம் பண்ணி உன் குழந்தைகளுக்கு சரணாகதி பற்றி சொல்லி புரிய வச்சு அவளை மோட்சத்தின் பக்கம் இழுக்கணும். அதுக்கு நீயே ஜென்மா எடு, நீயே அவதாரம் எடு, நீயே அவதரித்து உன் பிள்ளைகளுக்கு இதை உபதேசம் பண்ணுன்னு பெருமாள் சொன்னார். அந்த பூமாதேவியின் அவதாரம் தான் இந்த ஆண்டாள் தாயார். பெருமாளினுடைய கட்டளையை நிறைவேற்றா. அதனால் முதல் நாள் முதல் பாசுரத்திலேயே தாயார் சரணாகதியை பற்றி நம்மளுக்கு சொல்கிறா. இப்படியாக முதல் நாள் முதல் பாசுரத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை பற்றியும் அதோடு தொடர்பு கொண்ட ஒரு கதையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ராதே கிருஷ்ணா.